இந்த நாளிலே தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே தியானிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த சத்திய வசனத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த சத்திய வசனத்தின் மூலமாக தேவரீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தூது ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் கிருபை நல்கியருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவதூதரிலும் சிறியவராக்கப்பட்டிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த அனுபவத்தை இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் ஒரு கேள்வி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவதூதரிலும் சற்று சிறியவரா என்று ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழும்புகிறது. வேதத்தை நாம் தியானித்து பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவதூதரிலும் சிறியவர் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவதூதரிலும் பெரியவர்தான். அவர் விசேஷிக்கப்பட்டவர்தான். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவன் உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசேஷித்த ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகவே அவர் நீதியை விரும்பினவராக காணப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அக்கிரமத்தை வெறுக்கிறவராகவே காணப்பட்டார். விசேஷித்த ஆனந்த தைலத்தினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அபிஷேகம் பண்ணினதினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவதூதரை காட்டிலும் சிறியவர் அல்ல, தேவதூதரை பார்க்கிலும் பெரியவர்தான். ஆராதனை என்று சொல்லும்போது, துதி என்று சொல்லும்போது
தொழுகை என்று சொல்லும்போது அது யாருக்கு உரியதாய் இருக்கிறது என்றால் பிதாவாகிய தேவனுக்கு உரியதாய் இருக்கிறது. ஆனால் பிதாவாகிய தேவன் என்ன செய்தாராம்? அவருக்கு இருந்த அதே மகிமையை யாருக்கு கொடுத்தாராம்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தாராம். பிதாவாகிய தேவனிடத்தில் காணப்பட்ட அதே மகிமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்ததின் மூலமாக இன்றைக்கு பிதாவாகிய தேவனை எப்படி தொழுது கொள்கிறோமோ அதை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் ஆராதிக்கும்படியாக தொழுது கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் பிதாவாகிய தேவனை நாம் எப்படி ஆராதிக்கிறோமோ, எப்படி தொழுது கொள்கிறோமோ, அதே போல நாம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் ஆராதிக்கிறவர்களாக தொழுது கொள்கிறவர்களாக காணப்படுகிறோம். அதற்கு காரணம் பிதாவாகிய தேவன் அவரிடத்தில் இருந்த அதே மகிமையை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிக்கும்போது நாம் அந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்கிறோம். எப்படி பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தம்முடைய மகிமையை கொடுத்தார் என்பதை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. பிதாவாகிய தேவன் குமாரனை நோக்கி எப்படி அழைக்கிறார் என்றால் தேவனே என்று அழைக்கிறார். நாம் பிதாவாகிய தேவனை தான் தேவனே என்று அழைப்போம். ஆனால் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி அழைக்கிறார் என்று நாம் இந்த வசனத்திலே படிக்கிறோம் என்றால் தேவனே என்று அழைப்பதை பார்க்கிறோம். ஆகவே நாம் இந்நாட்களிலே தேவனே என்று அழைக்கும் போது அதற்குள் பிதாவாகிய தேவனும் உண்டு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் உண்டாயிருக்கிறார். இந்த வசனத்திலே நாம் படிக்கிறோம், குமாரனை நோக்கி தேவனே என்று அழைக்கிற பிதாவாகிய தேவன் அடுத்தபடியாக என்ன சொல்கிறார் என்றால், உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் பிதாவாகிய தேவன் தம்முடைய சிங்காசனத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறார்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்து அந்த சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ள சிங்காசனம், அது தேவனுடைய ராஜ்யத்தின் செங்கோலாக நீதியுள்ள செங்கோலாய் இருக்கும் என்று எடுத்துரைப்பதை பார்க்கிறோம். அப்படியானால் பிதாவாகிய தேவன் தமக்கு இருந்த மகிமையை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்து விட்டு சொல்கிறார், உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் காணப்படும், அது நீதியுள்ள செங்கோலாய் இருக்கும் என்று எடுத்துரைப்பதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஒரு கேள்வி எழும்புகிறது. அந்த கேள்வி என்ன? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசேஷித்த அபிஷேகத்தினால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். தம்முடைய மகிமையையும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்க எப்படி அவர் தேவதூதரிலும் சற்று சிறியவரானார் என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. தெய்வ பிள்ளையே, இதை குறித்து நாம் தியானிக்கும் போது அவர் தேவதூதரிலும் சிறியவர் அல்ல, ஆனால் அவர் தேவதூதரிலும் சிறியவராக்கப்பட்டார். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வேத வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவதூதரிலும் சிறியவர் என்று
வாசித்து விடக்கூடாது. அவர் தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார் என்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தெளிவாக அதை வாசித்து அடுத்தபடியாக நாம் தியானத்திற்குள் செல்ல வேண்டும். எப்பொழுது அவர் தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார் என்று நாம் தியானத்திற்குள் செல்ல வேண்டும். இந்த நாளிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார் என்று வேத புஸ்தகத்தின் வாயிலாக தியானித்து பார்க்கும்போது 2 சந்தர்ப்பங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்திலே பிறந்தபோது, இந்த உலகத்திலே வந்து அவதரித்த போது அவர் தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார். காரணம் என்ன? பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருப்பது போல அவரும் பாவ மாம்சத்தின் சாயலாக இந்த உலகத்திலே வந்து அவதரித்ததின் மூலமாக அவர் தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார். தெய்வ பிள்ளையே, ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அது எப்படி எனில் என்று அங்கே நாம் படிக்கிறோம். மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் என்று அங்கே படிக்கிறோம். பிதாவாகிய தேவ சமூகத்திலே பிதாவின் சாயலுக்கு ஒப்பாக காணப்பட்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தத்தை சிந்தும்படியாக நாம் எப்படி பாவ மாம்சத்தின் சாயலாக காணப்பட்டோமோ அதே பாவ மாம்சத்தின் சாயலோடு இந்த உலகத்திலே அவர் என்றைக்கு அவதரித்தாரோ அன்றைக்கு அவர் தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார். தெய்வ பிள்ளையே, பாவ மாம்சத்தின் சாயல் என்று சொல்லும்போது நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது அவரிலே பாவம் காணப்பட்டது என்று நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. பாவ மாம்சத்தின் சாயல் என்று சொல்லும்போது அவரிலே பாவத்தின் தன்மை காணப்பட்டது என்று நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. ஒருவேளை இன்றைக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது என்றால் அந்த பிள்ளை பாவ மாம்சத்தின் சாயலோடும் காணப்படுகிறது. ஆனால் அந்த பிள்ளைக்குள்ளாக பாவத்தின் தன்மையும் காணப்படுகிறது. எப்படி பாவத்தின் தன்மை காணப்படுகிறது? முன்னோர்கள் செய்த பாவங்கள் அந்த பிள்ளையினுடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்கிறது. ஆதி முற்பிதாக்களாகிய ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தின் நிமித்தமாக தலைமுறை தலைமுறையாக அந்த பாவத்தின் தன்மை பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் காணப்படுகிறது. அது வளர்ந்து வருகிற நாட்களிலே அதிலே அந்த பாவத்தின் தன்மை வெளிப்படுகிறது. அந்த பாவத்திற்கு அந்த பாவத்தின் தன்மை அந்த பிள்ளையினுடைய ஜீவியத்திலே நீங்கும்படியாக அந்த பிள்ளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காகவே இரத்தத்தை சிந்தி இருக்கிறார் என்பதை அந்த பிள்ளை விசுவாசித்து என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய முன்னோர்களுடைய பாவங்களாயிருக்கலாம், தான் செய்த பாவங்களாயிருக்கலாம், அதை தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே சுத்திகரிக்கப்பட்ட விசுவாசத்தோடு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ஜீவிக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே பிறந்தபோது அவரிலே பாவத்தின் தன்மை உண்டாயிருக்கவில்லை.
அவரிலே பாவம் காணப்படவில்லை. ஆனால் பாவ மனுஷனின் சாயல் காணப்பட்டது. பாவ மனுஷனின் சாயல் என்று சொல்லும் போது, ஒரு பிள்ளை சாதாரணமாக பிறக்கும் போது எப்படி ஒரு சாயல் மாம்சத்தின்படி காணப்படுகிறதோ, அதே போல மாம்ச சரீரத்தோடு மாம்ச மனுஷர்களோடு உறவாடும்படியாக, உலாவும்படியாக, ஊழியத்தை செய்யும்படியாக, அப்படிப்பட்ட ஒரு மாம்ச சாயலோடு இந்த பூலோகத்திலே அவதரித்தார். அப்படி அவர் பாவ மாம்சத்தின் சாயலோடு இந்த பூலோகத்திலே அவதரித்ததின் மூலமாக அவர் அந்த இடத்திலே தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார். ஆனால் தெய்வ பிள்ளையே, அவர் இந்த பூலோகத்திலே பாவ மனுஷனுடைய சாயலாக அவதரித்திருந்தாலும் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. அந்த சத்தம் என்னவென்றால், யாவரும் போய் அவரை தொழுது கொள்ளுங்கள் என்கிற ஒரு சத்தம் உண்டானது. தெய்வ பிள்ளையே, என்னுடைய சிந்தனை சரியாய் இருக்குமே ஆனால் பரலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேவதூதர்களும் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பணிந்து தொழுது கொண்டிருந்திருப்பார்கள். அவர் பாவ மாம்சத்தின் சாயலாக இந்த பூலோகத்திலே அவதரித்திருந்தாலும் அவர் விசேஷமுள்ளவராக காணப்பட்டார். ஆகவேதான் அந்த சத்தம் தொனித்தது, யாவரும் போய் அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று. அப்படியே தேவதூதர்களும் வந்து அவரை தொழுது கொண்டார்கள். ஆகவே தெய்வ பிள்ளையே, அவர் விசேஷமானவர். அவர் பிதாவாகிய தேவனுக்கு சரி சமமானவர். ஆனால் அவர் சிறியவராக்கப்பட்டார். அவர் தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார். எதற்காக? நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை மனிதனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாக அவர் நமக்காக சிறியவராக்கப்பட்டார். தெய்வ பிள்ளையே, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மனிதன் பாவம் செய்யும் போது என்ன செய்வான்? அவனுடைய பாவத்தின் தன்மைக்கு ஏற்ற பிரகாரமாக ஒரு சிறிய பாவமாயிருந்தால் புறாவையோ ஆட்டுக்கடாவையோ பலி செலுத்தும்படியாக கொண்டு செல்வான். பலி செலுத்திவிட்டு அவனுடைய பாவங்கள் மறைக்கப்பட்டது என்கிற எண்ணத்தோடு மறுபடியுமாக தன்னுடைய வாழ்க்கையை தொடருவான். பெரிய பாவம் செய்வானே ஆனால் ஒரு காளை மாட்டை கொண்டு சென்று பலி செலுத்துவான். அவனுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் பரிபூர்ணமாக மன்னிக்கப்படவில்லை, பாவங்கள் மறைக்கப்பட்டது. ஆகவே அவர்கள் நித்திய ராஜ்யத்திலேயும் மேன்மையான இடத்தை சுதந்தரிக்க கூடாதவர்களாகவே காணப்பட்டார்கள். தெய்வ பிள்ளையே, அப்படியாக நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவத்தை நிவிர்த்தி செய்யாதபடியினால் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுடைய ஜீவியத்திலே அவர்களுடைய மனசாட்சி என்ன சொல்லிக்கொண்டே இருந்ததாம்? இன்னும் அவர்களுக்குள்ளே பாவம் உண்டு என்று சொல்லக்கூடியதாக ஒரு நல்மனசாட்சியை பெற்றுக்கொள்ள கூடாதவர்களாக, தங்களுடைய ஜீவியத்திலே பரிசுத்தத்தின் பூர்ணத்தை அடையக்கூடாதவர்களாகவே அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆகவே தெய்வ பிள்ளையே, அவர்களுக்குள்ளே அந்த நல் மனசாட்சி பூர்ணப்படாதபடியினால் அவர்கள் வருடந்தோறும் போய் என்ன செய்வார்களாம்? பலி செலுத்தக்கூடியவர்களாகவே காணப்பட்டார்களாம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து நிறைவேற்றி நம்மை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க செய்திருக்கிறார். தெய்வ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணத்தை ஏற்றெடுத்தபடியினால், அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டபடியினால்
அதற்கு நிழலாட்டமாக தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்டதின் மூலமாக யாரும் பிரவேசிக்க கூடாதிருந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நம்மை பூர்ணப்படுத்தி நம்முடைய மனசாட்சியை சுத்திகரித்து பரிபூர்ணப்படுத்தி பரிசுத்தவான்களாக நம்மை கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர பண்ணி இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு வேத வசனம் சொல்லுகிறது, தைரியத்தோடு கிருபாசனத்தை கிட்டி சேர கடவீர்கள் என்று அழைப்பை கொடுப்பதை பார்க்கிறோம். அழைக்கிற தேவன் கிருபாசன தண்டையிலே கிட்டி சேரும்படியாக அழைத்தது மாத்திரமல்ல, கிட்டி சேரும்படியான சுத்திகரிப்பையும் பரிசுத்தத்தையும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் சுத்தமுள்ள மனசாட்சியையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு நிறைவேற்றினார். பிரைஸ் தி லார்ட். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவ மனுஷ சாயலாக இந்த பூலோகத்திலே வந்து நமக்காக இரத்தத்தை சிந்த வேண்டியது இருந்தபடியினால் அவர் மாம்ச சரீரத்தோடு இந்த உலகத்திலே வந்து அவதரித்ததின் மூலமாக தேவன், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை தேவ தூதரிலும் சற்று சிறியவர் ஆக்கினார். அப்படியானால் நமக்காக தேவன் எவ்வளவு அன்புள்ளவராய் இருந்திருக்கிறார் என்று எண்ணி பாருங்கள். நமக்காக தம்மை தாமே தாழ்த்தினார். நமக்காக தம்மை தாமே தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கி கொண்டார். பிதாவாகிய தேவனுடைய சித்தத்திற்கு தம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். ஆகவே இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். உங்கள் ஒவ்வொருடைய இரட்சிப்புக்காக அவர் சிறியவராக்கப்பட்டார் என்பதை நீங்கள் எண்ணி பார்த்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும். ஒரு அவருடைய அன்பின் அகலம், அவருடைய அன்பின் ஆழம், அவருடைய அன்பின் நீளம் எவ்வளவு என்பதை ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்த்து அந்த சிலுவை தியானத்தோடு நீங்கள் ஜீவிக்க வேண்டும். பரலோகத்தில் இருந்த தேவன் சகல மகிமையும் விட்டுவிட்டு மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக பாவ மாம்சத்தின் சாயலாக இந்த உலகத்திலே அவதரித்தார் என்றால், தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார் என்றால், அதற்கு தம்மையே ஒப்பு கொடுத்தார் என்றால் அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவேதான் பிதாவாகிய தேவன் தம்முடைய சகல மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்து என்ன சொன்னார்? தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, அது நீதியுள்ள செங்கோலாயிருக்கும் என்று குமாரனை பார்த்து பேசுவதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவ மாம்சத்தின் சாயலாக அவதரித்ததின் மூலமாக தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார். இரண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்ட இன்னொரு இடம் உண்டு. அதை நாம் அதே வசனத்திலே வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று படிக்கிறோம். இரண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார் என்றால், முழு உலகத்தில் உள்ள மனிதனுடைய பாவத்தையும் பரிகரிக்கும்படியாக, நீக்கும்படியாக, பாவத்தை மன்னிக்கும்படியாக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தாரே, அந்த இடத்தில் தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார். அது தேவனுடைய சித்தமாயிருந்தது. அந்த தேவ சித்தத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். ஆகவே இனிமேல் உங்களை பார்த்து யாராகிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
எங்கே தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார் என்று கேட்டால் நீங்கள் சொல்லலாம், எங்களுக்காக மாம்ச சரீரத்தோடு பிறந்தாரே அங்கே சிறியவராக்கப்பட்டார், எங்களுக்காக சிலுவையிலே பலியாக மாண்டாரே, இரத்தத்தை சிந்தினாரே அங்கே தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார் என்று சொல்லலாம். தெய்வ பிள்ளையே, உன்னையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக அவர் தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார். ஆம் தெய்வ பிள்ளையே, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருப்பது போல அவரும் பாவ மாம்சத்தின் சாயலுக்கு ஏதுவான சரீரத்தோடு பிறந்தார். தெய்வ பிள்ளை, அவருடைய சரீரத்திலே பாவம் இருக்கவில்லை, அவருடைய ஜீவியத்திலே பாவம் இருக்கவில்லை, அவருடைய வாழ்க்கையிலே பாவத்தின் தன்மை உண்டாயிருக்கவில்லை. ஆனால் இந்த 2 சந்தர்ப்பங்களிலே தான் நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவதூதரிலும் சிறியவராக்கப்பட்டார், சற்று சிறியவரானார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த 2 இடங்களிலேயும் தன்னை தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கி கொள்ளும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி முடிந்தது என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு ஒரு மனிதனை பார்த்து நீ கொஞ்சம் தாழ்மையா நட, உன் வாழ்க்கையில பெருமை வேண்டாம், உன் வாழ்க்கையில அகங்காரம் வேண்டாம், உன் வாழ்க்கையில அக்கிரமம் வேண்டாம், உன் வாழ்க்கையில அநீதி வேண்டாம், தவறான காரியங்களை மறைவாக செய்யாதே என்றெல்லாம் போதிக்கும் போது மனிதனால் அதற்கு கீழ்ப்படிய முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையிலே தேவ கிருபை இல்லாதிருக்கிறது. தேவனுடைய கிருபையை எந்த ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டானோ அந்த மனிதன் தான் தாழ்மையாய் நடக்க முடியும். அல்லேலூயா. அந்த மனிதன் தான் அக்கிரமம் செய்யாமல் வாழ்வான். அந்த மனிதன் தான் தவறாக மறைவாக குற்றங்களை செய்யாமல் வாழ்வான். அப்படியானால் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, தேவன் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கையை வாழும்படியாக தேவனுடைய கிருபை அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய எல்லா பலவீனங்களிலேயும் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னார். மனிதன் பலவீனப்பட்டவனாக காணப்படுகிறான், ஆகவேதான் குற்றங்களை செய்கிறான், ஆகவேதான் அநீதியை நடப்பிக்கிறான், தேவ கிருபை இல்லாதவனாக வாழ்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலனாகிய தேவ கிருபை கடந்து வரும்போது நீ ஜெயாளியாக மாறி விடுவாய். உன் வாழ்க்கை நீதியுள்ள வாழ்க்கையாயிருக்கும், உன் வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கையாயிருக்கும், உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஜீவியம் உள்ளதாயிருக்கும். ஆகவே இந்த காலை வேளையிலே கிருபையை பெற்றுக்கொள்வாயாக. அப்படியானால் நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட கேள்விக்கு பதில் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பிலேயும் சிலுவையிலேயும் தேவ தூதரிலேயும் சற்று தன்னை சிறியவராக மாற்றிக்கொள்ள எப்படி அவரால் முடிந்தது? அது அவருடைய சொந்த பலத்தினால் அல்ல, அது அவருடைய சொந்த பராக்கிரமத்தினால் அல்ல, அது தேவன் கொடுத்த கிருபையினால். பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த கிருபையினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 2 சந்தர்ப்பங்களிலேயும் தன்னை சிறியவராக்கி கொண்டார். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, தேவனுடைய கிருபைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள செய்தது, எல்லா உபத்திரவங்களையும் சகிக்க செய்தது. தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கி கொள்ளும்படியாக, தன்னை தாழ்த்தும்படியாக, தன்னை தாழ்மைப்படுத்திக் கொள்ளும்படியாக
அவருக்கு அந்த கிருபை அவரை பலப்படுத்தக்கூடியதாய் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்ம சபையிலெல்லாம் பார்க்குறோம், ஒருத்தருக்கு ஜெபம் பண்ண சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஜெபம் பண்ண கொடுக்கலன்னா அப்போதான் தெரியும் அவங்களுக்குள்ள கிருபை இருந்ததா இல்லையான்ட்டு. உடனே வெளியே போய் என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் என்னை மறந்துட்டாரு, இந்த வாரம் எனக்கு ஜெபத்தையே கொடுக்கல அப்படின்னு சொல்லி குறை சொல்லுவாங்க. கொஞ்சம் சிறியவராக்கப்பட்ட வேளையிலே, சிறுமைப்படுத்தப்பட்ட வேளையிலே என்ன செய்வாங்கன்னா, தாங்கள் கிருபை இல்லாதவர்கள் என்று விளங்க பண்ணக்கூடியவர்களாய் இருப்பார்கள். ஒரு சகோதரனிடத்துல ஜெபம் பண்ணும்போது நல்லா பேசிட்டோன்னா கூட நிற்கிற சகோதரிக்கு உடனே கோபம் வந்துடும். பாஸ்டர் என்கிட்ட நல்லா பேசவே இல்லை, இன்னைக்கு அந்த சகோதரனிடத்துல தான் நிறைய நேரம் பேசிக்கிட்டே இருந்தார். உடனே அவங்க வாழ்க்கையில தங்களை தாழ்மைப்படுத்த இயலவில்லை. காரணம் என்ன? கிருபை இல்லை. தெய்வ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலேயும் ஜெயமெடுக்க, ஜெயத்தோடு வாழ, தாழ்த்தப்பட்டாலும் உயர்த்தப்பட்டாலும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் ஜெயகரமாக வாழ தேவனுடைய கிருபை அவசியமாயிருக்கிறது. அன்றைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கி கொள்ளும்படியாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவனால் கிருபை கொடுக்கப்பட்டது. இந்த சத்தியத்தை நாம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எளிமையான கோலம் எடுக்க அவருக்கு கிருபை அவசியமாயிருந்தது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தோம் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே என்று நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறக்கும்படியாக அவருக்கு கிருபை உண்டாயிருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திலே பாடுகளை சகிக்கும்படியாக அவருக்கு கிருபை உண்டாயிருந்தது. ஆகவேதான் அவர் கிருபையிலே ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தார். நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படியாக எதிலே? அதை போல கிருபையிலே அவரை போல ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக காணப்படும்படியாக தம்மை தாமே இந்த உலகத்திலே தரித்திரராக மாற்றி நம்மை இன்றைக்கு கிருபை பெற்றவர்களாக ஜெயமெடுத்தவர்களாக வாழ அனுகிரகம் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எதிலே குறைவுபட்டு போயிருந்தாலும் ஒன்றிலே நீ குறைவுபடக்கூடாது, அது தேவனுடைய கிருபையிலே. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய கிருபை உன் வாழ்க்கையிலே இருக்குமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறியவராக்கப்பட்ட போது எப்படி தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தாரோ அதை போல நீயும் இந்த பூலோக வாழ்க்கையிலே சிறுமைப்படுத்தப்படும் போது தேவ கிருபை பெற்றவன் என்று விளங்கச் செய்வாய். பிரைஸ் தி லார்ட். ஒரு மனிதன் சித்திரவதை படுவதற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சித்திரவதை பட்டதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. தெய்வ பிள்ளையே, ஒரு மனிதன் கொல்லப்படுகிறான் என்றால் அது அவனுடைய அக்கிரமத்து நிமித்தமாக கொல்லப்படுகிறான். ஒரு மனிதன் தண்டிக்கப்படுகிறான் என்றால் அவனுடைய குற்றங்களுக்காக அவன் தண்டிக்கப்படுகிறான். ஒரு மனிதன் சித்திரவதை படுகிறான் என்றால் அவனுடைய தீமையினாலே அவன் சித்திரவதை படுகிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டது, நிந்திக்கப்பட்டது, அவமானப்பட்டது, சித்திரவதை பட்டது அனைத்தும் அவர் செய்த குற்றத்தினால் அல்ல, அவர் அநீதியாய் இருந்தது நிமித்தமாக அல்ல, அவர் தீமை செய்தது நிமித்தமாக அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சித்திரவதை பட்டது தெய்வ பிள்ளையே நம்மை நீதிமான்கள் ஆக்கும்படியாக. 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
ஒன்றும் இரண்டும் வசனங்களை வாசிக்கும் போது எல்லா மனுஷருக்கும் கிரயத்தை செலுத்த வேண்டும். இப்பொழுது பிறக்கும் குழந்தைக்கும், சுருக்கமாக சொன்னால் முழு உலகத்திற்கும் கிரயத்தை செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அவர் சித்திரவதைப்படுத்தப்பட்டார். தெய்வ பிள்ளையே, நம்மை நீதிமான்களாக்கும்படியாக, முழு உலகத்தின் பாவத்தையும் மன்னிக்கும்படியாக, முழு உலகத்தின் சாபத்தையும் நீக்கும்படியாக, ஒரு மனிதனாகிலும் கெட்டு போக கூடாது என்று, எல்லாரும் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சித்திரவதைப்படுத்தப்பட்டார். ஆகவேதான் மனிதன் படுகிற சித்திரவதைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்ட சித்திரவதைக்கும் வித்தியாசம் உண்டு. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பலியை என்னவென்று சொல்லுகிறோம் என்றால், கிருபாதார பலி என்று சொல்லுகிறோம். அது கிருபை நிறைந்த பலி. அவருடைய பலியிலே நமக்கு கிருபை வெளிப்பட்டது. அவர் தன்னை பலி செலுத்தும்படியாக ஒப்பு கொடுத்தபடியினால் அவருடைய வாழ்க்கையிலே இருந்த கிருபையை நம்முடைய ஜீவியத்திலே வெளிப்படுத்தி நம்மை நீதிமான்களாக்கினார். எவ்வளவு பெரிய தெய்வ சிநேகம், எவ்வளவு பெரிய தெய்வ அன்பு! அதை நீங்கள் தெய்வ பிள்ளையே உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அறிந்து வாழ வேண்டும் தெய்வ பிள்ளையே. ஆகவேதான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களிலே வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே என்று வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். பலி அல்ல, கிருபாதார பலி. தெய்வ பிள்ளையே, இரண்டிற்கும் வித்தியாசம் உண்டு. கிருபாதார பலியானால் பாவ நிவிர்த்தி உண்டு. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் செலுத்தப்பட்ட பலியெல்லாம் கிருபாதார பலி அல்ல தெய்வ பிள்ளையே, அது வெறும் பலியாகவே காணப்பட்டது. ஒரு மனிதன் பாவம் செய்த போது பலி செலுத்தும்படியாக இளங்காளையோ காட்டு புறாவையோ தெய்வ பிள்ளையே ஆட்டுக்கடாவையோ பலி செலுத்தும் போது அந்த பலி மிருகம் தானாக தன்னை பலி செலுத்தும்படியாக முன்வரவில்லை. மனிதன் அந்த மிருகத்தை இழுத்து கொண்டு வந்து பலிபீடத்தில் கிடத்தி அதை பலி செலுத்தினான். மனிதன் தன்னுடைய பாவங்களுக்காக மிருகங்களையும் பறவைகளையும் பலி செலுத்தின வேளையிலே அது கிருபாதார பலியாயிருக்கவில்லை, அது வெறும் பலியாக காணப்பட்டது. அப்படியானால் பலிக்கும் கிருபாதார பலிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பலி என்று சொல்வது நாம் இழுத்து கொண்டு வந்து அதை பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் தங்களுடைய பாவ நிவிர்த்திக்காக அந்த மிருகத்தை பலி செலுத்தினதுதான் பலியின் அனுபவம். ஆனால் அவர்களுடைய பாவங்கள் பூர்ணமாக நிவிர்த்தியாகவில்லை, பாவங்கள் மறைக்கப்பட்டது. ஆனால் கிருபாதார பலி என்று சொல்வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரும் கல்வாரி சிலுவைக்கு இழுத்து வரவில்லை, அவரே முன் வந்தார். இதோ உலகத்தின் பாவத்திற்காக அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தை நிறைவேற்றும்படியாக, அவர் தாமே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக தாமே கல்வாரி சிலுவையை ஏற்றெடுக்கும்படியாக முன் வந்தார். அதுதான் கிருபாதார பலி. தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ நான் உமக்காக போகிறேன் என்று சொல்லி பரலோக ராஜ்யத்தை விட்டு இந்த பூலோகத்திலே இறங்கி வந்தார். எனக்காக யார் போவார் என்கிற சத்தம் கேட்டபோது இதோ உமக்காக நான் செல்கிறேன் என்று சொல்லி இந்த உலகத்திலே தானே வந்து தானே கல்வாரி சிலுவையை மனமு வந்து எடுத்து
கிருபாதார பலியாக நமக்கு கிருபையை வெளிப்படுத்தி நம்மை நீதிமான்களாக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். ஆனால் ஒரு மிருகத்தை பலி செலுத்தின வேளையிலே அந்த மிருகம் நான் வருகிறேன் என்று சொல்லி மனமுவந்து வரவில்லை தெய்வ பிள்ளையே. அதை என்ன செய்தார்கள் என்றால், கட்டாயப்படுத்தி பலிபீடத்தின் அண்டையிலே அதை கொண்டு வந்து பலி செலுத்தினார்கள் தெய்வ பிள்ளையே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரம் உளவு சாலை போல மாற்றப்பட்டது தெய்வ பிள்ளையே. வேண்டாம், என்னை ஒன்றும் செய்யாதிருங்கள் என்று அவர் கூக்குரலிடவில்லை. ஒரு வார்த்தையும் அவர் பேசவில்லை. அல்லேலூயா. பாடுகளுக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். 100க்கு அதிபதி ஒருவன் தலைமையிலே அவன் என்னென்ன செய்யும்படி உத்தரவிட்டானோ அந்த உத்தரவின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இம்சைப்படுத்தப்பட்டார். போர் சேவகர்கள் அவரை இம்சைப்படுத்தினார்கள். இப்பொழுது அதே 100க்கு அதிபதி சொல்லுகிறான், மெய்யாகவே இவர் தேவகுமாரன் என்று சாட்சி கொடுக்கிறான். ஏன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளை ஏற்ற வேளையிலே அவரிலே முறுமுறுப்பு இல்லை, அவரிலே எந்த எதிர்ப்பும் இல்லை. ஒரே ஒரு சத்தம் கேட்டது, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி மன்னியும் என்கிற சத்தம் தான் அவருடைய வாயிலிருந்து வந்தது. பொதுவாக மனிதன் எதற்கு பயப்படுவான் என்றால் சாவிற்கு பயப்படுவான். அது மனித இயற்கையாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு பயந்தாரா? ஒரு கேள்வி. தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு பயப்படவில்லை. தெய்வ பிள்ளையே, அவருடைய ஜீவியத்திலே கிருபையும் அன்பும் வெளிப்பட்டது. ஆகவேதான் வேத வசனம் சொல்லுகிறது, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இரத்த சாட்சியாக மரிக்க போவதை அறிந்திருந்தபடியினால் முழு மனுக்குலத்தின் மீதும் வைத்திருந்த அன்பு அவருடைய இருதயத்திலே பூர்ணமாயிருந்தது. அந்த பூர்ண அன்பு தான் ஒரு இரத்த சாட்சி என்பதை அவர் அறிந்திருந்தபடியினால் அவரிலே அந்த பயத்தை புறம்பே தள்ளினது. ஆதி அப்போஸ்தலர்கள் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். எப்படி அவர்களால் மரிக்க முடிந்தது? கிறிஸ்துவின் மேல் அவர்களுக்கு இருந்த அன்பு, அந்த பூர்ண அன்பு அவர்களுடைய வாழ்க்கையிலே பயத்தை புறம்பே தள்ளினது. அதுதான் கிருபாதார பலி. கிருபாதார பலி என்று சொல்லும் போது அதிலே தெய்வ அன்பு உண்டு, அதிலே கிருபை உண்டு. ஒரு மிருகமானது பலி செலுத்தப்பட்ட போது அதிலிருந்து தெய்வ அன்பும் வெளிப்படவில்லை, அதிலிருந்து எந்த கிருபையும் வெளிப்படவில்லை, மனிதன் பூர்ணமாக்கப்படவும் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்ததின் மூலமாக அவரிலே பூர்ண அன்பும் வெளிப்பட்டது, பூர்ண கிருபையும் வெளிப்பட்டது. பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னதின் மூலமாக அன்பு வெளிப்பட்டது. நம்மை நீதிமான்கள் ஆக்கினதின் மூலமாக அவர் கிருபை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்தினார். அவருடைய கிருபையினாலே நாம் இன்றைக்கு ரட்சிப்பை அடைந்திருக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே அவர் கிருபை உள்ளவராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் தொடர்ந்து கிருபையை பொழிந்து அருளிக்கொண்டேதான் இருந்தார். அவரை சுற்றிலும் எதிராளிகள் சூழ்ந்திருந்தார்கள். ஆனால் இன்னொரு பக்கமோ பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பாடுகள் தேவ சித்தத்தின்படி நிறைவேறுகிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக மறுபக்கத்திலே பரிசுத்த ஆவியானவரும் அவரோடு கூட காணப்பட்டார். ஆம், பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்க வேண்டும். என்ன சாட்சி கொடுக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பலி பூர்ண அன்பை வெளிப்படுத்தினது, பூர்ண கிருபையை வெளிப்படுத்தினது, அதனால் பாவ நிவிர்த்தி உண்டாயிற்று என்று ஒரு பக்கம் தெய்வ பிள்ளையை எதிராளிகள் சூழ்ந்து கொண்டு
பாடுபடுத்தி கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கமோ அவருடைய பலியானது தேவ திட்டத்தை நிறைவேற்றினது என்பதை சாட்சி கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நின்று கொண்டிருந்தார். பிரைஸ் தி லார்ட். சாட்சி கொடுப்பதற்கு ஏதுவான பூர்ண அன்பும் கிருபையும் வெளிப்பட்டது. அதனால்தான் பாவ நிவிர்த்தி உண்டானது. அதுதான் பலிக்கும் கிருபாதார பலிக்கும் உள்ள வித்தியாசமாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, இரத்த சாட்சிகளை பற்றி படிக்கும் போது அவர்களுக்கெல்லாம் பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாயிருந்தது. நீங்கள் பலிபீடத்தின் கீழ் இருந்த ஜீவன்களை பற்றி படிப்பீர்களானால் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் என்று படிக்கிறோம். இரத்த சாட்சிகள் தெய்வ பிள்ளையே, அவர்கள் மகா சத்தமிட்டு எதற்காக கூப்பிட்டார்கள் என்றால், எங்களை இரத்தம் சிந்த வைத்தார்களே, இதற்காக நீர் நீதி செய்ய மாட்டீரோ, நியாய தீர்ப்பு செய்ய மாட்டீரோ என்று சொல்லி பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மரித்த இரத்த சாட்சிகள் எல்லாரும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். தெய்வமே, நாங்கள் நீதிமான்களாக வாழ்ந்தோம், ஆனால் எங்களை கொலை செய்து விட்டார்கள். இரத்த சாட்சிகளாக நாங்கள் மரித்தோம், எங்கள் இரத்தத்திற்காக நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ என்று சொல்லி பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சிகளாக மரித்த வேளையிலே தேவன் நீதி செய்ய வேண்டும், நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கூக்குரலிட்டார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையின் காலத்திலே இரத்த சாட்சியாக மரித்த வேளையிலே அவர் என்னை துன்பப்படுத்தினவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ என்று பிதாவாகிய தேவனை நோக்கி கூக்குரலிடவில்லை, அவர் மன்னியும் என்று வேண்டிக் கொண்டார். அதுதான் பலிக்கும் கிருபாதார பலிக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே உள்ள இரத்த சாட்சிகளுக்கும் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே பலியாக மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பலிக்கும் உண்டாயிருந்த வித்தியாசம். தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்த போது அவருக்குள்ளாக பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாதிருந்தது. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, பொதுவாக சொல்லுவார்கள், இந்த ஜாதியை பற்றி பேசும்போது சொல்லுவார்கள், இது அவனுடைய இரத்தத்தில் ஊறின குணம் என்று சொல்லுவார்கள், அதனால்தான் அவன் அப்படி நடந்து கொள்கிறான் என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கு நம் ஜீவியத்திலே இருக்கக்கூடிய இரத்தம் இயேசுவின் இரத்தம். ஆகவே உன் சொந்த குணத்தை நீ வெளிப்படுத்தாமல் கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துவாயானால் நீ கிருபை பெற்றவனாயிருப்பாய். நம் ஒவ்வொருவருடைய அவயத்திலும் ஓடுகிற இரத்தம் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம். இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் நம் ஜீவியத்திலே தெளிக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்மிலே வித்தியாசங்கள் இல்லை. அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக ஜெயாளிகளாயிருக்கிறோம். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, அவருடைய பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது நாம் கிருபாதார பலி என்கிற எண்ணம் உள்ளவர்களாக கிருபையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாயிருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தால் போதாது தெய்வ பிள்ளையே, நாமும் சிலுவையை சுமக்க வேண்டும். அதற்கு நமக்கு தேவையானது தேவனுடைய கிருபைதான். நாம் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது பலசாலிகளாயிருக்க முடியாது. அந்த இடத்திலே நாம் பலவீனர்களாக காட்சி அளிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த வேளையிலே அவர் ஒரு பலவானாக காட்சி அளிக்கவில்லை, அவர் ஒரு பலவீனராக காட்சி அளித்தார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சிலுவை வரும்போது அவன் பலவீனனாக காட்சி அளிக்கிறான், அவன் பலசாலியாக அல்ல. தெய்வ பிள்ளையே, அந்த இடத்திலே பலவீனனை போல காணப்படுகிறான். 2 கொரிந்தியரின் புஸ்தகம்
13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கின தேவனுடைய வல்லமையினால் அவரோடே கூட பிழைத்திருப்போம் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே சிலுவை வரும்போது பலவீனர்களைப் போலதான் காணப்படுகிறோம். அந்த பலவீனம் என்ன? ஒரு கேள்வி எழும்புகிறது அல்லவா? நாம் சிலுவையை ஏற்றெடுக்கும் போது பலவீனரை போல காணப்படுகிறோம் என்றால் அந்த பலவீனம் தான் என்ன? நம்முடைய சுயமாக நாம் செயல்பட முடியாது. ஆம், தேவ சித்தத்திற்காக நம்முடைய சுயத்தை அந்த இடத்திலே முழுமையாக ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்திற்கென்று சுயாதீனமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ செய்கிறார். அங்கே நாம் பலவீனராக காணப்படுகிறோம். தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழு மனுக்குலத்திற்காகவும் அப்படியே நுகத்திற்குட்பட்டார். அவர் சிலுவை என்கிற நுகத்திற்குள்ளாக சென்றபோது அவர் தம்முடைய சுய விருப்பத்தையோ தம்முடைய சுயத்தையோ அங்கே வெளிப்படுத்தாதபடியினால் அந்த இடத்திலே அவர் பலசாலியாக அல்ல, தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தபடியினால் பலவீனராக காணப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பலமுள்ள மிருகம்தான் காளை மாடு. ஆனால் அந்த காளை மாடு எஜமானனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக எஜமானனுடைய நுகத்திற்குள் அது கடந்து வரும்போது தன்னுடைய சுயத்தை அங்கே செய்யாமல் எஜமானனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தம்மை முழுமையாக அந்த இடத்திலே அர்ப்பணிக்கிறதே, அங்கே அந்த காளை மாடு பலவீனமாக தன்னை வெளிப்படுத்துகிறது. ஆனால் அது எஜமானுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றுகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே பாடுகளும் துன்பங்களும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடந்து வரும்போது நீங்கள் சுயமாக செயல்படாமல் தேவ சித்தம் என் வாழ்க்கையிலே இப்படியாக நிறைவேறுகிறது, நான் அதற்காகவே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது அந்த இடத்திலே பலவீனராக காணப்பட்டாலும் ஒன்றை சிந்தித்துக் கொள்ளுங்கள், தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்து தம்மை பிதாவின் சித்தத்திற்கு உட்படுத்தினார், பூர்ண கிருபையை பெற்றார். நீங்களும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது தேவன் உங்களுடைய வேதனைகளிலே, தேவன் உங்கள் பாடுகளிலே, தேவன் உங்கள் உபத்திரவங்களிலே கிருபையை கொடுப்பார். ஆகவே நீங்கள் ஜெபிக்க வேண்டும், கர்த்தாவே உம்முடைய கிருபையை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இந்த தேவனுடைய கிருபையை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? தெய்வ பிள்ளையே, தேவனுடைய கிருபையை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? தெய்வ பிள்ளையே, ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவியத்திலேயும் 3 மண்டலங்கள் காணப்படுகிறது. ஒன்று ஆவிக்குரிய மண்டலம், இன்னொன்று ஆத்தும மண்டலம், இன்னொன்று சரீர மண்டலமாயிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவியத்திலேயும் 3 மண்டலங்கள் காணப்படுகிறது. நாம் தேவனுடைய கிருபையை எப்படி பெற்றுக்கொள்வது? இந்த 3 மண்டலங்களிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய மண்டலத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவ கிருபையை, ஆத்தும மண்டலத்திலே தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும், சரீர மண்டலத்திலேயும் தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 3 மண்டலத்திலேயும் தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்சமனே பூங்காவினே கதறி அழும் ஓசை,
தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ அப்போதும் அவர்காய் வேண்டினீரோ அன்போடு அவர்களை கண்டீரன்றோ அப்பாவும் மனம் பெரிதே இயேசு அப்பாவும் மனம் பெரிதே Praise the Lord. கல்வாரி அன்பை எண்ணேடும் வேளை கண்கள் கலங்கிடுதே கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் தேவன் தந்திரோ எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் தேவன் தந்திரோ எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோ தந்து விட்டோம் அன்பு கரங்களிலே ஏற்று என்றும் நடத்தோ ஏற்று என்றும் நடத்தோ Praise the Lord. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக ஆமென் Hallelujah, 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 Hallelujah. 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 அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற செய்து கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாக கிறிஸ்துவோடு பாடுகளை ஏற்றுக்கொள்ள செய்து அவரோடு கூட அவருடைய மகிமையும் பெற்றவர்களாக நீங்களும் கிருபையை வெளிப்படுத்துகிறவர்களாக தேவ சாயலோடு ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாக ஜீவிக்க தேவன் உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.